ஹாய், நேற்று நீங்கள் இதை நோட் பண்ணீங்களான்னு தெரியல. நானே நோட் பண்ணியிருக்க மாட்டேன். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, ஸோ அதை வந்து நான் எப்பயுமே ஸ்டோரியில் ஷேர் பண்ணுவேன்ல. நான் வந்து டேரக்ட் லிங்க் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் போட்டு அப்போ தான் அந்த ஒரு ஷார்ட் யூஆர்எல் வரும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ நீங்கள் அந்த ஓப்பன் லிங்க்னு ஒன்று கொடுக்குறல்ல, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அது யூடியூபுக்கு போயிடும். இதுவே நம்ம இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது உள்ளே ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போய் ப்ளே ஆகும். எனக்கு அது பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாக இருக்குமா, நான் எப்பயுமே இது மாதிரி தான் அந்த லிங்க்கை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்போ நான் ஸ்டோரி போட்டு நான் அப்புறம் வீடியோ ஏதோ கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு டிஎம் வந்துச்சு, ப்ரோ அந்த மாதிரி இன்டர்னல் சர்வர் யாராவது வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னாங்க. என்னடா அதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு நான் ஸ்டோரியில் போயிட்டு லிங்கை செக் பண்ணி பார்த்தா எனக்கும் அதே எரர் தான் வந்துச்சு. ஸோ அது வந்து என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட்டும் ஒர்க் ஆகுது, வெப்சைட்டும் ஒர்க் ஆகுது, நடுவில் இருக்கிற கிளவுட் ஃபேர் ஒர்க் ஆகல. கிளவுட் ஃபேரா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு ChatGPT-ல போட்டால் அது சுத்துது வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு சைன் அவுட் பண்ணிட்டு திருப்பி சைன் அவுட் பண்ணா சைனினே ஆகல. என்னடா அது, சரி எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு எக்ஸில் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா எக்ஸ் இன்னும் அதுக்கு மேலே ரீட்ரைன்னு வருது. அதுக்கப்புறமா அவரே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ப்ரோ லீட் கோட் செக் பண்ணீங்களா, அதுவே முதல்ல ஒர்க் ஆகுது அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு லீட் கோடை போய் பார்த்தா அதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா நெட்டில் போய் சர்ச் பண்ணேன் என்னதான் பிரச்சனை அப்படின்றப்போ இந்த வெப்சைட்டுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி 100க்கு மேலே வெப்சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பயங்கரமாக நிறைய பர்சனல் வெப்சைட் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நேற்று டவுனாக இருக்குது. ஹோஸ்ட்டும் ஒர்க் ஆகுது, வெப்சைட்டும் ஒர்க் ஆகுது, நடுவில் இருக்கிற கிளவுட் ஃபேர் தான் ஒர்க் ஆகல. சரி இந்த கிளவுட் ஃபேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி. இப்போ ஹோஸ்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களும் அந்த வெப்சைட்டும் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் வந்துட்டு கொஞ்சம் லோட் ஆகிற டைமில் வந்துட்டு இது வந்து சேஃபான வெப்சைட்டா, எதனா சஸ்பீஷியஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் அது நோட்டீஸ் பண்ணும். ஸோ அப்போஸ் அது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அந்த மால்வேர் டிடெக்ஷன் வரும்ல, ஸோ அதை பண்ணுறது வந்து இதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கிளவுட் ஃபேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு கரப்டட் ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்கான்ஃபிகர்டாக இருந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கான்ஃபிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் ப்ராசஸ் ஆகிட்டு, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய சாஃப்ட்வேரை வந்து கிராஷ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற 300 டேட்டா சென்டர்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சர்வர் டிகிரேடேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு எரரை காட்டி அது ஹோஸ்ட் பண்ணுற மொத்த வெப்சைட்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எரர் வந்து காமிச்சிது. ஐ மீன் லைக் கிளவுட் ஃபேர் எரர் 500 அப்படின்ற மாதிரி எரர் வந்திருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 502 522 அந்த மாதிரி நிறைய எரர் வந்து காட்டியிருக்கு. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃபேர் சைட்லேயே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு கரப்டட் ஃபைலை வந்துட்டு இது அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இன்டர்னலாக ஒரு சர்வரை வந்து கிராஷ் பண்ணி விட்டுச்சு. ஸோ அதால தான் இது நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரோ மால்வேர் அட்டாக் பண்ணிட்டாங்க, யாரோ சைபர் த்ரெட்னிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து இன்டர்னலாகவே நடந்திருக்கு, அதை நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானே அதை ஈவினிங் தான் ஃபேஸ் பண்ணேன், பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மத்தியானத்துலேருந்து இருந்திருக்கு. ஸோ அப்புறம் நேற்று நைட்டுக்குள்ளே கிளியர் பண்ணிட்டாங்க. ஐ மீன் இங்கே இருக்கிற டைமில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெடிக்காத டைமில் அதை வந்துட்டு கிளியர் பண்ணிட்டாங்க. ஸ்டில் வந்து சில வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா அது இன்னும் ரெக்கவர் மூட்ல தானே இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நிறைய தியரிஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் ஃபாரினர்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வேணும்னே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க போல. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லவே வேணாம், அவங்க இன்னும் இஷ்டமணிக்கு கதை அடிச்சு விட்டாங்க. ஸோ அதால என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு சின்ன வீடியோவா போடணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா VPN யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வரும் கிராஷ் இல்லை. ஸோ அதால VPN யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகல. ஸோ அதால நிறைய யூசர்ஸ் வந்து பேனிக் ஆகிட்டு எதில் போஸ்ட் பண்ணுறதுன்னே தெரியல. லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸில் தான் வந்துட்டு எதனா ஒரு பிரச்சனைனா போடுவாங்க, எக்ஸே ஒர்க் ஆகல. சரி என்னடா இது இன்டர்னலாக என்னதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ChatGPT கிட்ட கேட்போம், ChatGPT-யும் ஒர்க் ஆகல. ஸோ அதால நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருந்திருக்கு. மேபி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேபி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நிறைய பேர் ChatGPT-யை வந்து அவ்வளோவா எப்போனா நம்ம ப்ராஜெக்ட் டைம் அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அது ரெக்கவர் மோடுக்கு வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் அவங்களே வந்து கிளாரிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதால் அஃபிஷியல் நியூஸை வந்து கொஞ்சம் சின்ன வீடியோவாக போட்டு இதை சொல்லணும்னு நினச்சேன், அதால் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ.